லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா how to find HCF by using prime factorization மெத்தட் தான் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to find HCF by using long division மெத்தட் தான் பார்க்க போகிறோம். HCF அப்படின்னா highest common factor. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் வந்து இருக்குது. ஒன் டைப் என்ன அப்படின்னா ஒன்லி 2 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்து லாங் டிவிஷன் மெத்தடில் HCF வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. இன்னொரு டைப் என்ன அப்படின்னா 3 நம்பர்ஸ் கொடுத்து லாங் டிவிஷன் மெத்தடில் HCF வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒன்லி 2 நம்பர்ஸ் மட்டும் வச்சு எப்படி HCF வந்து ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we have to find which is greatest and the smallest number அப்படிங்கிறத பார்க்கணும். Here the greatest number is 56 and the smallest number is 40. அதாவது இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா we have to divide the greatest number by the smallest number. பாருங்கள், இப்போ நம்ம வந்து greatest number வந்து உள்ளே எடுத்துக்கலாம், smallest number வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிவைசர், இதுதான் வந்து டிவைடண்ட். நம்ம வந்து நார்மல் டிவிஷன் பண்ணும்போது கோஷியன்ட் வந்து எங்கே எழுதுவோம், மேல் எழுதுவோம், கரெக்டாக? ஸோ இங்கே வந்து இந்த லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம வந்து கோஷியன்ட் வந்து சைடில் வந்து எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். 140 சார் 40, 240 சார் 80. ஆனால் இங்கே வந்து நமக்கு 56 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 1 எடுத்துக்கலாம். 140 சார் 40. ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு ஹியர் த ரிமைண்டர் இஸ் 16. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரிமைண்டரை வந்து நம்ம இப்போ டிவைசராக எடுத்துக்க போகிறோம். ப்ரீவியஸ் டிவைசரை வந்து இங்கே டிவைடண்டாக கொண்டு வர போகிறோம். பாருங்கள், ஸோ இங்கே ப்ரீவியஸ் டிவைசர் வந்து என்ன இருக்குது, 40 இருக்குது. இதை இங்கே டிவைடண்டாக கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்ப டிவைட் பண்ணலாம். 116 சார் 16, 216 சார் 32, 316 சார் 48. ஆனால் இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, 40 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 2 வச்சு டிவைட் பண்ணலாம். 216 சார் 32. ஸோ அகெயின் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ 10 minus 2, 8. ஸோ அகெயின் we get remainder 8. ஸோ நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம அகெயின் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம திரும்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரிமைண்டரை வந்து நம்ம டிவைசராக எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் டிவைசரை வந்து இங்கே டிவைடண்டாக கொண்டு வரணும். ப்ரீவியஸ் டிவைசர் இங்கே என்ன இருக்குது, 16. இதை டிவைடண்டாக கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்ப டிவைட் பண்ணலாம். 1 8s are 8, 2 8s are 16. இப்போ பாருங்கள், சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. இப்போ HCF என்ன, 8. அதாவது எந்த டிவைசருக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0வாக வருதோ அந்த டிவைசரை தான் வந்து நம்ம HCF அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இல்லை நீங்கள் வேறு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லாஸ்ட் டிவைசர் தான் வந்து நமக்கு HCF. இப்போ பாருங்கள், இந்த HCF ஆஃப் 40 and 56 is 8.